வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவங்க முடிய பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜெனி அங்க வராங்க. பிடிச்சிருக்கா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு ஜெனி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. ஆனால் இந்த மாதிரி உட்காந்து கண்ணாடி எல்லாம் பார்த்ததே இல்லை ஜெனி, அப்படியே பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறீங்க, உங்களையும் நீங்க பாத்துக்கணும்ல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. பாட்டி கூட என்னை பார்த்து ஏன் வீட்டில் இருக்கிறப்பயே இவ்வளோ மேக்கப்போட இருக்கிற, சாரி கட்டிட்டு இருக்கிற, நைட்டி போட வேண்டியதானேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நைட்டி போடுறது சுத்தமா பிடிக்காது, நம்ம இந்த மாதிரி அழகா இருந்தா நமக்கே ஒரு நம்பிக்கை வரும்ல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அது என்னவோ உண்மைதான் ஜெனி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எத்தனையோ நாள் நான் இனிய அப்பா முன்னாடி தலை கூட சீவாம மாவு அரைச்சிருந்தேன்னா கையில மாவோட கையை கூட கழுவாம போய் கூட உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்னைய பாக்குற பார்வையிலேயே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நம்மள பிடிக்கணும் இல்ல ஜெனி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் ஆண்டி நீங்க சொல்றது, இனிமே நீங்க ரெகுலரா பார்லர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், இதையும் பண்ணலாம், நீங்க பாத்தீங்களா ராதிகாலாம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. உங்களை பத்திலாம் நம்ம இதுக்காக பேசணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அவங்கள பத்தி நான் பேசல ஆண்டி, அவங்களாம் எவ்வளவு செலவு பண்றாங்க பாத்தீங்களான்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபியோட கார்டுல இருந்து 16,000 ஸ்வைப் பண்ணிருக்கிறதா மெசேஜ் வருது. இதை பார்த்த உடனே கோபி பதறி போயிடுறாரு. ராதிகா இங்க வா, என்னோட கார்டு ஓன்ட்ட தானே இருக்கு, யாரோ என்னோட கார்டுல இருந்து 16,000 எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போய் பேசுறாரு. கார்டு ஓன்ட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாரு ராதிகா அப்படின்னு சொல்றாரு. உங்க கார்டு என்கிட்ட தான் இருக்கு கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. யாரோ 16,000 ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, நேத்து நான் பார்லர் போயிருந்தேன்ல, அங்க வச்சு நான் தான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்லருக்கு 16,000 ருபீஸ் ஆகுமா அப்படின்னு கோபி ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறாரு. நாளா சலூன் கடைக்கு போனேன்னா 200 ரூபாயோட முடி வெட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, நான் என்ன ஹேர் கட் மட்டுமா பண்ணேன், ஃபேஷியல் பண்ணேன், மெனிக்யூர் பெடிக்யூர் இப்படி எவ்வளவோ இருக்கு கோபி அப்படின்னு சொல்றாங்க. மந்த்லி ஒன்ஸ் தானே கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பார்லருக்கு பாக்கியாவும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, நீ வேற யாரையாவது பாத்திருப்ப, அவெல்லாம் பார்லர் பக்கமே போமாட்டா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவங்களும் பார்லர்ல நான் எடுத்த எல்லா சர்வீஸுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவு ஸ்டைலா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் கோபி, நான் தான் அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா கோபிட்ட கேக்குறாங்க, நான் ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா கூட நீ அழகா இருப்ப ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி மனசுல நினைக்கிறாரு, மாசம் 16,000 ருபீஸ் பார்லருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடியட் நல்ல வேலை என்கிட்ட பார்லருக்குலாம் காசு கேட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இனியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்து இவளும் பார்லருக்கு போவா, நான் எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்ததா பாக்கியா இப்போ எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. செலியன் பாக்கியாவை பார்த்து, என்னம்மா உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதேம்மா அப்படின்னு கேக்குறாரு. ஏதாவது ஹேர் கட் பண்ணினியாமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா ஆன்டி, எப்போதும் போலதான் இருக்கிறாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அது எப்படி ஒருத்தரோட முகம் ஒரே நாளையில இவ்வளவு பளிச்சுன்னு மாறும், ஏதோ நீ பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. செலியனும் பாக்கியா மாமியாரும் இப்போ சாப்பிட்டு முடிச்சு எழுந்து போயிடுறாங்க. எழில்கிட்ட பாக்கியா சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எழில், இன்னைக்கு நான் தடவையா பார்லர் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் லூஸ் ஹேர் விட்டா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கிறமா அப்படின்னு எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாக்கியா மாமியார் இப்போ அங்க நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இனியா அங்க போயிட்டா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ உனக்கு இந்த பார்லர் எல்லாம் ரொம்ப தேவையா, அவனுக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டுறாங்க. எழிலுக்கு கோபம் வந்துருது. இப்ப எதுக்காக எங்க அம்மாவை இன்சல்ட் பண்றீங்க, அதை நிப்பாட்டுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா இது வரைக்கும் அவங்களுக்குன்னு எதுவுமே யோசிச்சது கிடையாது, அது செஞ்சா அது தப்பா பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. பார்லருக்கு போயிட்டு அதை மறைக்கிறதுக்கு அவ்வளவு போய் சொல்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி கேக்குறாங்க. செஞ்சது தப்பு, இதுல சப்போர்ட்டுக்கு ஆள் வேறையா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல அவ்வளவு பண பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு திட்டுறாங்க. கேட்ட உடனே பாக்கியா ஃபீல் பண்ணி கண் கலங்குறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமியார் உள்ள போயிடுறாங்க. எழில் பாக்கியாட்ட சொல்றாரு, பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு நீ குழப்பிக்காதமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா வேகமா அவங்க ஹேரை இப்போ கொண்ட போட்டுக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருமா, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் ஏமா நீ கேக்குற, நீ பாட்டிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான், ஆனா அவங்க சொல்றது எல்லாமே கேட்கணும்ன்ற அவசியம் இல்லமா அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்கியா ரொம்ப கண் கலங்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.